கர்நாடகாவில் பாஜக எம்பி சுதாகர் சார்பில் கட்சி தொண்டர்களுக்கு மது பாட்டில்கள் வழங்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. கர்நாடகாவில் டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் பாஜகவினர் மது விநியோகிப்பதில் கவனம் செலுத்துவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவின் சிக்கபல்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுதாகர் தனக்காக தேர்தலில் பணியாற்றிய பாஜக மற்றும் ஜேடிஎஸ் கட்சியினருக்கு நேற்று நெலமங்கலாவில் விருந்தளித்தார். அசைவ உணவுகளுடன் நடத்தப்பட்ட விருந்தில் தடுப்பு கள்ளமைத்து போலீஸ் பாதுகாப்புடன் கட்சி தொண்டர்களுக்கு மது பாட்டில்கள் வழங்கப்பட்டது. மது வாங்க பாஜக மற்றும் ஜேடிஎஸ் தொண்டர்கள் 60,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜகவை சேர்ந்த கர்நாடக எதிர்க்கட்சித் தலைவர் அசோக், முன்னாள் எம்எல்ஏ நாகராஜ், ஜேடிஎஸ் எம்எல்சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது தொடர்பான காட்சிகள் வெளியாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக எம்பி சார்பில் மது பாட்டில்கள் விநியோகிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், பாஜகவினர் பேசுவது ஒன்றாகவும் செயற்பாடு ஒருவிதமாகவும் இருப்பதாக விமர்சித்திருக்கிறார். மது விநியோகம் குறித்து பாஜக தேசிய தலைவர் நட்டா பதிலளிக்க வேண்டும் என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். Naddaji, the national president, I don't want the local leaders to reply to it. I want the BJP president, national president to just reply to it. And it is the culture of the BJP. இதனிடையே கட்சி தொண்டர்களுக்கு பாஜக எம்பி சார்பில் மதுபானம் விநியோகிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக எம்பி சுதாகர் உருவம் கொண்ட முகமூடி அணிந்து கையில் மது பாட்டில்களுடன் பதாகைகளை ஏந்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து விளக்கம் அளித்த பாஜக எம்பி சுதாகர், கூட்டத்தில் மது விநியோகிக்கப்பட்டது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் இதுபோன்ற விஷயங்களை தான் எப்போதும் ஆதரிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மதுவை எங்காவது வாங்கி அந்த இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.